இப்போ ஜப்பான்லேருந்து அடுத்தது நம்ம வந்து யூகேக்கு போக வேண்டியதாக இருக்குது. யூகேவுடைய ரோபர்ட் லோ அப்படிங்கிற ஒரு எம்பி அவர் பேசிய பேச்சு அது வந்து பலரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் கேட்டானா அவனால் சாப்பிட முடியுமா தூங்க முடியுமாங்கிறது இருக்குது. அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கேங் ரேப் பண்ணக்கூடியது ஒரு கேங்கு மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய வந்து பாகிஸ்தான்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து வந்து முஸ்லீம்கள் வந்து யூகேயில் இருக்கக்கூடிய சிறுமிகளை, குறிப்பாக கிறிஸ்துவ சிறுமிகளை வந்து தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறாங்க. அதுவும் பல கொடூரமாக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த டெஸ்டிமனி அவர் ஒவ்வொன்றா படிக்கிறாரு. நம்ம அதை படிக்கும் பொழுது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பாங்க. மனுஷனா இல்லை மிருகமா இல்லை யார் இவன் மான்ஸ்டரா இவன், அதை வந்து நம்ம லிஸ்ட்டு அது பாட்டு இவங்க இந்த கேள்விக்குறி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு யாரு அப்படிங்கிறது மாதிரி. அதுவும் அவர் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல, இது போன்ற பாலியல் வன்முறைகள் குறிப்பாக ஈது டயத்துல அதிகமாக நடந்திருக்கிறதுங்கிறதும் ஒரு டெஸ்டிமனியில் அவர் சொல்றாரு. அதை கேட்குறவங்க அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்க்கும் பொழுது இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ராஜேஷ்? நான் முன்னால சொன்ன அதே விஷயம்தான். இந்த கேங் ரேப் என்கொயரி என்பது ஏன் தேவைப்பட்டது? இங்கிலாந்து ஏமாந்து போச்சு. அப்போ கிறிஸ்தவத்துல ஒரு கொதிப்பு வந்தது. நம்ம பெண்கள் இப்போ கேரளால நாம லவ் ஜிகாத்தை பத்தி சொன்னோம், யாரும் நம்பல. கேரளால கிறிஸ்டியன் மிஷனரி சொல்ல ஆரம்பிச்சாங்க, நம்பினாங்க. அவங்க என்னன்னா அது ஏதோ இந்து பெண்களோட இன்னொரு நினைச்சாங்க போல இருக்கு. அங்க வந்தது. அப்ப எங்க இருந்தாலும் ஜிகாத்திகளுடைய மெக்கானிசம் ஒண்ணுதான். இப்போ எஸ்டிஎன மக்கள் நீங்க ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ISIS இப்படி வந்தது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். எல்லாத்துலயுமே அந்த மத குருக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சில மத குருக்கள், எல்லா மத குருக்களுக்கும் சொல்றாங்களா, அடுத்த மதத்து பெண்களை அடிமையாக பயன்படுத்தவும் அவர்கள் பாலியல் அடிமையாக வைத்துக் கொள்ளவும் அவர்களை மொத்தமா விற்பதற்கும் எங்க மதத்துல அனுமதி இருக்குன்னு பேசுறாங்க. என்ன ஆச்சரியம்! அப்படி பேசும்போது உலகம் அதை எதிர்க்க வேண்டுமான்னு நான் கேட்கிறேன், எதிர்க்க வேண்டாமான்னு நான் கேட்கிறேன். இப்போ பல சினிமா எடுக்கிறாங்க. நம்ம குறிப்பாக இந்த ஃபெமினிசம் அதை பற்றி மீட்டுருவாக்கம் பண்ணணும், அதை பற்றி அதிகமாக பேசணும், கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கிறாங்க. அதில் இப்போ புதுசாக ஒன்று சொல்லி நோன்னா அது நோ தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, குறிப்பாக அந்த செக்ஸ் விஷயத்தில் ஈவன் தான் அவங்க வந்து திருமணமானவர்கள் கணவன் மனைவிகளாக இருந்த பொழுதும் கூட அந்த அன்னைக்கு அவங்க விருப்பப்படலைன்னா அவங்கள நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. இது சம்பந்தமா கோர்ட் கேஸ் வரைக்கும் பல கேஸ்களை நடந்துருக்கிறது பார்க்குறோம். ஆனா மற்ற பக்கத்துல என்னன்னா இவங்களை அது மாதிரி மறுக்கும் பொழுது எப்படியெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு பலர், இப்ப நீங்க சொல்றது மாதிரி பல மௌலிகள் வீடியோக்கள், குறிப்பாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் பேசக்கூடிய இளம் மௌலிகள் இதை பத்தி அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அதுவும் இந்த சமூக வலைதளங்கள்ல அதிகமாக இருக்குது அந்த வீடியோக்கள் தான். அதைத்தான் ராஜேஷ் நான் சொல்றேன். காட்டுமிராண்டி காலத்துல நீங்க நாங்கெல்லாம் நாகரிகமா வந்துட்டோம், இனிமே சமுதாயத்துல இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இல்லை. காட்டுமிராண்டிகள் காட்டுமிராண்டிகளாகத்தான் இருக்கிறார்கள் சார். ஒரு கூண்டுக்குள்ள ஒரு 15-20 பெண்களை அடைத்து அடிமையாக விற்கக்கூடிய காட்சி இன்னைக்கும் வருது. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப சமீபத்தில் அந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அவர் வந்து பேசும்போது அதிர்ச்சியா இருக்கு. அவர் சொல்றாரு, அதாவது காட்டு மிராண்டிகள் கூட மனிதர்களை இவ்வளவு அசிங்கமா பார்த்திருக்க மாட்டார். அதாவது செக்ஸ் ஸ்லேவ்ஸ் கூட இவ்வளவு மோசமாக நடத்திருக்க மாட்டார். அதுவும் எல்லாம் சிறுமிகள், 17-18 வயசு, 13 வயசு, 17 வயசு. ஜஸ்ட் ஐ வாஸ் 13, then I was 12, just 13 அப்படின்னு வார்த்தை வருது. then I was 12, just 13 அப்படின்னு வார்த்தை வருது. அனிமல்ஸ் கூட செக்ஸ் வச்சிருக்கணுங்களாம் கம்பல், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெட்டு கட்டுறாங்க. ஓஹோ, ஒரு இடத்துக்குள்ள அடைச்சி வைத்து விட்டு இந்த சிறிய சிறுமியை அந்த நாய்
புணர்வு செய்யுமா செய்யாதா அப்படின்னு பெட்டு கட்டுறாங்க. எவ்வளவு கேவலம். அந்த ட்விட் அதை எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அதர் சைட் ஆஃப் ஜிகாத்தி என்பது வெறும் மத மாற்றம் மட்டும் இல்லை, அந்நிய மத பெண்களை குறிப்பாக சிறுமிகளை எப்படி கொடுமைப்படுத்துவது, பாலியல் கொடுமைப்படுத்துவது ரொம்ப ஆபத்து இல்லையா? அதனால இத பேசுவது என்பது ரொம்ப நம்மளால பேச முடியாது. அவரு அவ்வளவு அதிர்ச்சியான என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக ஸ்ரீ டிவி நேயர்கள் அந்த வீடியோவை பாருங்க. இந்த சிந்தனைகள் டிஸ்கிரிப்ஷனோட அந்த லிங்கை நாங்க கொடுத்துடுறோம். கண்டிப்பா நீங்க செய்திகள் சிந்தனைகள் பார்க்கும் போதே இது முடிந்த உடனே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்குக்குள்ள போய் அந்த வீடியோவை பாருங்க. எல்லாருக்கும் அந்த செய்தியை கொண்டு போங்க, எவ்வளவு கொடூரம் என்று சொல்லுங்க. ஆகையினால இந்த ஜிகாத்துங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு, அது உலக சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம்.